நம்ம எல்லாருக்கும் மெய்யலகன் மாதிரி புலம்புறதுக்குனே ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான். அதே மாதிரி இவனுங்க இருக்கான். அவங்க கூட உட்காந்து நைட்டு ஃபுல்லா புலம்பிட்டு இருக்காப்ல. நான் மச்சான் அந்த ஊரே எனக்கு பிடிக்கல, நான் இங்க கிளம்ப போறேன் அப்படின்னு சொல்ல இவனுக்கு டாக் பேக்ல அடிக்குது. எப்படியாவது பேச்சை போட்டு மைண்ட மாத்து, இல்லைன்னா ஓன் பேமெண்ட் கட் ஆயிரும் அப்படின்னு சொன்னதான். என்ன மச்சான், நல்ல நல்ல கண்ட்ரி, நல்ல இடம், நல்ல பொண்டாட்டி, எல்லாமே நல்லா அமைஞ்சிருக்கு, எதுக்கு இந்த ஊர் விட்டு போகணும்னு நினைக்கிறேன்? இதை விட்ட வேற நல்ல இடம் இருக்கு அப்படின்னு கேட்டா ஃபிஜி ஐலாண்ட் மச்சான். அந்த இடத்துக்கு போனடா மச்சான். இது எங்க இருந்து புடிச்ச? நம்ம தீவுக்கு ஆப்போசிட்ல இருக்குது, நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்ல, நீ பார்த்தது இல்ல, நானும் பார்த்தது இல்ல, அதை பாக்குறதுக்காக தான் அங்க போறேங்கிறான். ஹீரோவோட ஃப்ரெண்டு ரொம்ப சோகமா இருக்கே, சரக்கு அடிக்கலாமா அப்படின்னு கேட்டதும், இல்ல மச்சான் நீ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவர் அப்படியே கடற்கரை பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காரு. இப்போதான் நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதாவது ஹீரோ சின்ன வயசுல இருக்கும்போது ஹீரோவும் ஹீரோட அப்பாவும் ஒரு போட்டிங் போறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு பயங்கரமான புயல் அடிச்சு ஹீரோவோட அப்பா கடல்ல மூழ்கி இறந்து போயிடுறாரு. அந்த சம்பவத்துல இருந்து ஹீரோக்கு தண்ணியை பார்த்தாலே பயமா இருக்கு. இதுல என்ன ஒரு கொடுமைனா, இது எல்லாமே ஸ்கிரிப்டட் தான். அதாவது ஹீரோவோட அப்பா கரெக்டா தண்ணியில மூழ்கி போய் தான் இறந்து போகணும், அப்படி ஒரு தாக்கத்தை கொடுத்தாதான் ட்ரூ மேன் இந்த ஐலாண்டை விட்டு வெளியே போறதுக்கே ஆசைப்பட மாட்டான் அப்படின்னு ஒரு பக்காவான ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்திருக்காங்க. இவன் சோகமா அந்த அலைய பார்த்துட்டு இருக்கும்போது கரெக்டா இவனுக்கு மட்டும் மழை பெய்யுது. ஏதோ இயந்திர கோளாறு காரணமாக பைப்லைன் மூழ்கி கரெக்டா தலைவனுக்கு மட்டும் தண்ணி பாய்ச்சறாங்க. தலைவனுக்கு மைல்டா சந்தேகம் ஏற்படுது. அது ஒயில்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஏரியா ஃபுல்லா மழையா புளிய விட்டுறானுங்க. இவன் அதை பெருசா எடுத்துக்கல. ஆனா வீட்டுக்கு போயிட்டு அவன் ஒய்ஃப் கிட்ட, நம்ம இந்த ஐலாண்ட்லயே இருந்து ரொம்ப போர் அடிக்குதுப்பா, நம்ம கிட்ட தான் காசு இருக்கே, ஏதாவது ட்ரிப்புக்கு இப்போ போயிட்டு வந்துருவோமே அப்படின்னு கேட்க, ஐயோ அபச்சாரம் கணத்துல போட்டுக்கோங்க, இந்த ஐலாண்டை விட்டு வெளியே போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு எதனா ஒன்று டென்ஷன் ஆச்சுன்னா கவலைப்படாதீங்க, ஐ எம் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள கூட்டிட்டு போயிட்டா. கரெக்டா கட் பண்ணா 2 பேர் இந்த ஷோவை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க. எல்லா சீனையும் காட்டுறாங்க, கரெக்டா அந்த ரூமுக்குள்ள போற சீனை மட்டும் காட்ட மாட்டாங்க. ஃபீலிங்